ஹாய், வெல்கம் டு கீது ஸ்வீட் ஹோம். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லாருமே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து அது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த விலாக். இந்த வீட்டுக்கு வந்த கொய்யோட ஃபஸ்ட்டு எடுத்த விலாக் இது. இப்போ தான் போகிறதுக்கு டைம் கிடச்சிது. அதை தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கேஷுவலாக ஒரு நாள் சண்டே போல் எடுத்தது இந்த வீடியோ. அன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்போ வந்து இந்த ரோடெல்லாம் உடைக்காமல் இருந்தாங்க. ஸோ நம்ம செடிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். செடிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து போயிட்டு மண் எடுக்க போயிருந்தோம். காலையிலேயே நான் வந்து மாவெல்லாம் போட்டுட்டேன். சரி, அப்படியே கையோடு எல்லாம் மாவெல்லாம் போட்டு முடிச்சுட்டா நம்ம இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தான் நம்ம டெய்லி நம்ம க்ளீன் பண்ணால் கூட இந்த டீப் க்ளீனுன்றது ஒன்று பண்ணி தான் ஆக்கணுங்க. என்ன தான் சொல்லுங்களேன், டஸ்ட்டு மேலே இருக்கும். இல்லை மாவு போடுற அன்றைக்கே நான் இதை செஞ்சுப்பேன். ஏன்னா அன்றைக்கி மாவு போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாவு அங்கே படுமா, தண்ணி அந்த மாதிரி பட்டுருக்குமா, அந்த நேரத்தில் நம்ம துடைக்கணும்னு தோணும் போது துடைச்சிக்கலாம். அதுவே இதுக்குன்னு ஒரு நாள் வச்சுட்டு செய்யலாம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு செய்யலாம்னு இப்படியே தள்ளி போயிட்டே போயிருக்கோம். அதனால தான் சரி, மாவு போடுற அன்றைக்கி கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணணும். அந்த டைல்ஸ் பின்னாடி இருக்க டைல்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே சின்ன கிச்சன் தான், சின்ன கவுண்டர் டாப் தான். ஸோ அதனால் எல்லாமே பண்ணியே ஆகணும். அதனால் சாட்டர்டே இல்லை சண்டே மாவு போடுற அன்றைக்கி சாட்டர்டே தான் மாவு போடுவேன். இந்த நாள் வந்து இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. சாட்டர்டே நான் போட முடியல. அதனால் சண்டே தான் போட்டிருந்தேன். இந்த உப்பு ஜாடி வைக்கிற இந்த ரேக்கு எல்லாமே எடுத்து, ஆயில் கேனு எல்லாமே எடுத்து துடைச்சாச்சு. இந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி டைல்ஸ் ரொம்பவே கிட்ட இருக்குமா, எண்ணெய்லாம் கண்டிப்பாக போடும் பூரி பண்ணும் போதோ இல்லை அப்பளம் சுடும் போதோ. ஸோ அதனால் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கீழே அந்த கவுண்டர் டாப்பில் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் பளிச்சுன்னு. நமக்குமே கிச்சனுக்கு வரும்போது கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் மைண்டு நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படி அழுக்காகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிச்சனுக்கு ஏண்டா வரோன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் ஒரு நாள் இந்த க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஷிங்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இட்லி மாவு கொஞ்சம் இருந்தது. ஸோ தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த தக்காளி சட்னி வச்சு இட்லி ஊற்றியாச்சு காலையில். அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. சரி, பன்னீர் ரெடி பண்ணி வைக்கலாம், பசங்க திடீர்னு கேட்பாங்க, நமக்கும் சைட் டிஷ்க்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அந்த பாலை காசி பன்னீர் ரெடி பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லை, பாலை நல்லா காய்ச்சிட்டு அது கொதிக்கும் போதே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிட்டோம். ஒரு லெமன், பெரிய லெமன் பிழிஞ்சிட்டோம்னா பால் திரிஞ்சிடும். அவ்வளோதான். அதை எடுத்து ஃபில்டரில் ஒயிட் கிளாத் போட்டு வடிகட்டிட்டு மேலே கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றினோம், சில்லு தண்ணி போட்டு ஊற்றிட்டு அப்படியே கட்டி வச்சோன்னா அவ்வளோதான். 1 ஹவரில் பன்னீர் ரெடி ஆகிடும். சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் டைம் இருக்கும் போது இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த நேரம்னு பார்த்து மண் வெட்டி மோக்கார் பண்ணுச்சு. சரி, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் கொஞ்சம் நம்ம வீட்டு தள்ளி வந்து பார்த்திங்கன்னா மனை கொஞ்சம் காலியாக இருக்குது. அதனால் அங்கே தான் போய் எடுத்துகிட்டு வரலான்னு ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது வந்து இந்த ரோடெல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணது. எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பசங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க, சும்மா சொல்லக்கூடாது. இங்கே ஆனால் அது ஒரு காமெடி. எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் பசங்கள்லாம் கஷ்டப்பட்டு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் உடைச்சிட்டு சுத்தமாக செடி வைக்கவே முடியாது. சின்னதாக ஒரு கேப் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அது தனி கதை. அது இப்போ செய்யலாம் அப்போ செய்யலான்னு எப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு நேற்றே முடிவு பண்ணியாச்சு, முந்தின நாளே. சரி, அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் எல்லாருமே வந்து போயிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருந்தது. இந்த சோஃபா வந்து நம்ம புது வீடு இல்லையா, பெயிண்ட்டுலாம் வந்து அந்த சோஃபாவோட ஓரம் பட்டு வந்து என்ன ஆகுதுன்னா பெயிண்ட் எல்லாம் போயிடுது. சரி, அதுக்காக என்ன பண்ணேன், நம்ம டபுள் டேப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒட்டிட்டு அது சின்ன ஒரு கார்ட்போர்டு எடுத்து ஒட்டி வச்சுட்டேன் 2 சைட்லேயும். அப்போ வந்து உரசும் போது அந்த பெயிண்ட் போகாதுன்னு. அப்புறம் ஸ்டூலெல்லாம் வந்து வீடு புதுசாக இருக்குது, ஸ்டூலெல்லாம் பழசாக இருக்கேன்னு அதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடித்து வச்சாச்சு, வீட்டில் இருந்த பெயிண்ட்டே. இந்த வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு 12 மணி ஆயிடுச்சு. அவசரமாக வந்து சமையலுக்கு வந்துட்டேன் குளிச்சுட்டு. வெஜிடபிள் பிரியாணியும் கத்திரிக்காய் பச்சடியும் தான் பண்ணலான்னு. கத்திரிக்காய் பச்சடி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசிபி நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயிலே ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா 3/4 பங்கு அளவுக்கு வேக விட்டுடணும். அதே கடாயில் வந்து அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, அப்புறம் 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு, 2 வெங்காயம், 1 தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே வந்து நான் வேர்க்கடலை ஒரு
கொஞ்சமாக வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் எள்ளு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் வந்து வறுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும். இந்த வெங்காயம், தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவையும் போட்டு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஊற்றி இந்த பொடியும் போட்டு நல்லா கிளறிட்டோன்னா அவ்வளோதான் ரெடி. கத்திரிக்காய் பச்சடி செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டுக்கு நல்லா இருந்தது. அங்கே வந்து முந்திரியெல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் இந்த வேர்க்கடையில் போட்டு செஞ்சது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போதெல்லாம் இதை தான் செஞ்சுப்பேன். ஒரு 2-3 வாட்டி செஞ்சுட்டேன். எல்லாருமே நல்லா இருந்திருந்தாங்க. நாத்தனார்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி அந்த சமையலோட மதியானம் லஞ்ச் முடிஞ்சிச்சு சிம்பிளாக. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்தாச்சு. டின்னருக்கு பார்த்திங்கன்னா, மாவு வந்து நான் அன்றைக்கி போட்டேனாலும் அன்றைக்கி எடுக்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக மண்டே அன்றைக்கி தான் எடுப்பேன். ஸோ அதனால் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் பழைய மாவு இருந்தது. அது கூட வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 கப்பு கேழ்வரகு மாவு, அப்புறம் ஒரு 1/2 கப் வந்து ரவை. அப்போ தான் தோசை வந்து நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு வரும் அப்படின்றதுனால நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி கலந்து வச்சுட்டேன். இது கூட கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் நம்ம வதக்கி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு மாவில் நல்லா கலந்து தோசை ஊற்றியாச்சு. காலையில் அரைச்ச தக்காளி சட்னி இருந்தது, அதோட வச்சு நைட் டின்னர் முடிச்சாச்சு. இந்த விலாக் இதோட முடியுது. வேறு ஒரு வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.